சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் டிராகன் க்ரூ 10 விண்கல குழுவினர் நுழைந்து விட்டதால் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட இருவரை மீட்கும் முயற்சியில் முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தின் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு பயணமானார். அவருடன் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் சென்றார். இருவரும் 8 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் சென்ற ராக்கெட் பழுதானதால் மீண்டும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்திலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனிடையே எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் பூமிக்கு அழைத்து வர பால்கன் 9 ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது. அதில் பயணித்த டிராகன் க்ரூ 10 விண்கல குழுவினரை கண்டதும் சுனிதா வில்லியம்ஸ் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தார். சர்வதேச விண்வெளி மையத்தில் வீரர்கள் அனைவரும் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோருடன் டிராகன் க்ரூ 10 விண்கல குழுவினர் அடுத்த வாரம் பூமிக்கு திரும்ப உள்ளனர். And Houston, thank you for tuning in this early morning. It was a wonderful day. Great to see our friends arrive. So thank you so much. Thanks to all participants. Station, we're now resuming operational audio comm.